ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நம்ம தெய்வத்தை வணங்குறதுக்கு ஒரு சில காரியங்களை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதாவது ஒரு நறுமண பொருட்கள் அந்த மாதிரி ஒரு சில பொருட்களுக்கு தெய்வம் வந்துட்டு அந்த ஆக்ரோஷனம், அந்த இழுத்துக்கோம்புறது, அந்த ஈர்ப்பு சக்தி அது வரும் தன்னை. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஆற்றுல அது ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி பொருட்களை நம்ம ஆற்றுல வச்சுருந்தோன்னா மகாலட்சுமி மட்டும் அல்லாதக்கு தெய்வங்கள் மற்ற தெய்வங்களுமே சரி, குலதெய்வம் எல்லாமே நம்ம ஆற்றுக்கு வரும். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை உங்கள் ஆற்றுல இல்லைன்னா தயவு பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரியே நிறைய ஃபோட்டோஸை வந்துட்டு சின்ன 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 சின்னதாக நிறைய அடுக்கி 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 வைக்க வேண்டாம். நறுக்குன்னு ஒரு 5-6 ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க. முக்கியமான ஃபோட்டோஸ், உங்களுக்கு குலதெய்வம் ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். மற்றபடி உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் ஃபோட்டோ எது பிடிக்குமோ அதை மட்டும் அழகாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷெல்ஃபில் வந்துட்டு விளக்கு எரியும் பொழுது அதை பெருசாக எரிய விட்டு அந்த ஷெல்ஃபில் அதுக்கு மேலே இருக்கிற அடுத்த ஷெல்ஃபோட இதெல்லாம் கருப்பாகிடும் பற்றியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரிலாம் இல்லாதக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக பார்த்துட்டேனாலே போகும். தெய்வங்கள் தானாக நம்ம மாற்றுக்கு வரும். அதாவது சுவாமி ரூமும் வந்துட்டு சுவாமி ரூமும் கிச்சனும் மட்டும் ரொம்ப குப்பையாக இருக்கக்கூடாது அப்படின்பா. இன்னொன்று என்னென்னா, கிச்சனில் நீங்கள் அந்த பாத்திரமெல்லாம் நைட்டு தூங்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி போட்டுவிட்டு நீட்டாக வச்சுட்டு படுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காத்தால தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு தயவு பண்ணி போடாதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலையா எந்த தப்பு. அதனால நீங்கள் இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 பொருட்கள் இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஆற்றுல நீங்கள் அழகாக நீங்கள் வச்சுட்டேன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மனத்துக்கு தெய்வம் நம்ம ஆற்றுக்குள்ளே நுழையும். குலதெய்வம் மட்டும் அல்லாதக்கு மகாலட்சுமி நம்ம ஆற்றுக்கு வருவா. இதை நீங்கள் பண்ணி நீங்களே பாருங்க. உங்களுக்காக அந்த சேஞ்ச் கண்டிப்பான முறைகள் தெரியும். ஆமாம் மாமி, இது வச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நன்னா ஃபீல் பண்ணுறேன், கொஞ்சம் பண கஷ்டம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உடனே 1 லட்சமாக கொட்டாட்டியுமே ஏதோ ஒரு இது சேஞ்சஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக தெரியும். அதாவது சுருள் பட்டை அப்படின்பா பார்த்தாலா, இந்த மாதிரி பட்டையில் ஒரு சின்ன பிட்டோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒன்றோ அதை வந்துட்டு ஒரு சின்ன போல், ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கோங்க. பித்தளையோ கண்ணாடியோ, கண்ணாடி வந்துட்டு ஐடியல். ஆக்சுவலி கண்ணாடி போல் ஒன்று சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த சுருள் பட்டை ஒன்று ஒரு பாதியோ இல்லை ஒன்றோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிராம்பு அதுக்கெல்லாம் அந்த மனத்துக்கு தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு நிறையா இருக்கு. தெய்வம் மகாலட்சுமியே வாசம் செய்வாள்னு சொல்லுவா. அதுக்கு அந்த மனத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லுவா. அதை வச்சுக்கோங்க. அதை சுருள்பட்டை, கிராம்பு, அப்புறம் பச்சை கற்பூரம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போ விளக்கேற்றினாலும் லைட்டாக அந்த பச்சை கற்பூரத்தை அப்படி தூவி விட்டாலே போகிறோம், ரொம்ப விசேஷம். அதான் அந்த விளக்குலையே லைட்டாக அப்படி எண்ணெயில் போட்டாலே அந்த மனம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த விளக்கு எரிய அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய். அந்த ஏலக்காய்க்கு உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நான் ஜென்ரலாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயும் உங்கள் பீரோலையும் இதை வைங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ இந்த ஏலக்காயை ஒரு 2-3 அழகாக அதையும் வச்சுருங்க அந்த பவுலில். இது எல்லாத்தையும் போட்டு வச்சு அந்த பவுலை வந்துட்டு மூட பாங்கு இல்லை, அந்த கண்ணாடி பவுலில் வச்சுட்டு இது எதுவுமே மூடாமல் நீங்கள் அப்படியே திறந்து வச்சுருங்க. அதை வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா அதை மாற்றிருங்க. அது அப்படியே இருக்க வேண்டாம், அதை மாற்றிடலாம். அப்போ உங்களுக்கு நல்லது. இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே மேபி நீங்கள் தண்ணி வைப்பேன்னு நினைக்கிறேன், தண்ணீர் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாத பித்தளை டம்ளர்லையோ இல்லை வெள்ளி டம்ளர் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். கிளாஸில் வேண்டாம், பித்தளை டம்ளரில் நீங்கள் வெள்ளம் வச்சிடும், இல்லை யூஸ் பண்ணாமல் ஸ்டீல் டம்ளரில் வைங்கோ. அதை டெய்லி நீங்கள் மாற்றிருங்கோ. அந்த தண்ணியை டெய்லி மாற்றிடணும். இதை நீங்கள் பண்ணி பாருங்க. உங்கள் ஆற்றுல கண்டிப்பான முறையில் ஒரு பண வரவு இருக்கும். ஒரு பண கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லோரும் நன்னா இருங்கோ. அரகர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, ஜெய் வாராகியே சரணம், ஜெய் மகாலட்சுமியே சரணம்.